உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சகராபுரம் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத சார்பின்மையை காப்போம் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்துக்குடி மதியழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விசிக பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது எல்லாரும் அரசியல் ஆதாயத்துக்காக கட்சி நடத்துகிறார்கள் என்றால் மானுட சமத்துவத்திற்காகவும் தன்மானத்திற்காகவும் கட்சி நடத்துபவர் திருமாவளவன் என்றும் தெரிவித்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் அறிவுக்கரசு, வேல், பழனியம்மாள், துணை பொதுச் செயலாளர் புதுவை பாவாணன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில செயலாளர் சீராளன், மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்க மாநில செயலாளர் சக்திகிரி, மண்டல நிர்வாகிகள் சவுதி ராஜ்குமார், பொன்னிவளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் தமிழ்மாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பல நண்பர்களுடைய உறவுகளுக்கு ஆறுதலை தெரிவித்த அன்பு தலைவர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன். லாக்கப் கொலையிலே பாதிக்கப்பட்ட எல்லோரையும் ஒரே மேடையிலே நிற்க வைத்து ஆறுதல் சொன்னீர்களே, ஆணை போர்த்தினீர்களே, அன்பை பொழிந்தீர்களே. உங்கள் அன்பை நான் சந்தேகப்படவில்லை. வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் அந்த அன்பு உண்மையானோ இந்த சாதி ஆணவ படுகொலையாலே சிதைந்து கிடக்கிற குடும்பங்களுக்கும் நீங்கள் நேரில் போக வேண்டுமா இல்லையா? கவியுடைய குடும்பத்திற்கு ஏன் போகவில்லை? திருமாவளவனை வேறு யாரும் போகவில்லை. ஏன்? இந்த கேள்வியைத்தான் நாளைக்கு நான் தான் முதல்வர் என முறுக்கிக் கொண்டிருக்கிற தலைவர்களை பார்த்து விடுதலை சிறுத்தைகளின் மேடையில் இருந்தார் எழுப்பப்படுவது. அருமை உறவுகளே, இதுதான் என்ற பெண்ணை காதலித்ததற்காக மத வீரரை மாறியதாக இவர்களின் கதையாளர் சொல்கிறது. 2000 ஆண்டு அடிப்படையில் இழக்கப்பட்ட சாதி கொழுப்பின் அடிப்படையில் கொழுப்பை கொண்டாடுகிற கும்பலாளி பக்கத்து வீட்டில் தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் கொல்லப்படுகிறார், கோரூராய் கொல்லப்படுகிறார், இளவரசன் கொல்லப்படுகிறார், கவின் கொல்லப்படுகிறார். தொடர்ச்சியாக இந்த மண்ணில் இன்னும் சூரசமகாரம் சனாதனத்தின் பெயரால் எல்லோரும் அரசியல் அதிகாரத்திற்காக கட்சி நடத்துகிறார்கள் என்று சொன்னால், மானுட சமத்துவத்திற்காக தன்மானத்திற்காக ஒரு கட்சியை நடத்துகிறார் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமாவளவன். அதனால்தான் தன்மானத்தை மீட்டெடுக்க, இனமானத்தை மீட்டெடுக்க தென்காசி நகர பகுதியில் உள்ள பாறையடி மேட்டுத்தரவில் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு சொந்தமான இடத்தில் அந்த பகுதியை சேர்ந்த பலருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நகராட்சி நிர்வாகம் சாலை பகுதி என பெயர் மாற்றம் செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் சாலை ஆக்கிரமிப்பை அகற்றிக் கொள்ளலாம் என்று நீதிமன்றம் தெரிவித்ததாக கூறப்படும் நிலையில் அப்பகுதியை சேர்ந்த ஆதி திராவிட மக்கள் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்கு ஒன்றை தொடுத்துள்ளனர். அந்த வழக்கு தற்போது நிலுவையில் உள்ள நிலையில் சாலை ஆக்கிரமிப்பை அகற்ற நகராட்சி நிர்வாகத்தினர் வந்த நிலையில் தெற்கு மாவட்ட விசிகவினர் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த ஆதி திராவிட மக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அதிகாரிகள் திரும்பி சென்றனர். இந்நிலையில் காலை நகராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்துடன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சாலை அமைக்கும் பணிக்காக ஆக்கிரமிக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தில் உள்ள கட்டிடங்களை இடிப்பதற்கு முயற்சி மேற்கொண்டார்.
இதை அறிந்த அப்பகுதி மக்கள் விசிக தெற்கு மாவட்ட செயலாளர் பண்வழி செல்வம் மற்றும் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலாளர் ரீகன்குமார் தலைமையில் திரண்டு வந்து நகராட்சி அதிகாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிகழ்வில் தெற்கு மாவட்ட செய்திகள் தொடர்பாளர் சந்திரன், ஒன்றிய செயலாளர் எஸ்ரா டேனியல், தென்காசி நகர துணை செயலாளர் இளஞ்சேரன் சண்முகசுந்தரம் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கரூர் ஒருங்கிணைந்த மாவட்ட விசிக சார்பில் கரூர் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் மத சார்பின்மையை காப்போம் பெருந்திரள் பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக கரூர், திருச்சி மேலிட பொறுப்பாளர் வேலுசாமி மற்றும் தங்குதுரை ஆகியோர் கலந்து கொண்டு மத சார்பின்மையை காப்போம் என்கிற தலைப்பில் உரையாற்றினர். கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் கருத்தா இளங்கோவன், கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் புகழேந்தி, கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி இல அரகரமுத்து, வணிகரணி மாநில துணை அமைப்பாளர் கரூர் கண்மணி ராமச்சந்திரன், மாநில பொறியாளர் அணி துணை செயலாளர் செந்தில்குமார், அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் செல்வகுமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி கரூர் மாவட்ட அமைப்பாளர் சுடர் வளவன், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் தில்லை தீபக்குமார், கரூர் பாராளுமன்ற தொகுதி செயலாளர் துரை செந்தில், மாவட்ட ஊடக மைய மற்றும் தளபதி கஜா ஊடக மைய கரூர் மாவட்ட அமைப்பாளர் புலி ஈழம் உதயா, முன்னாள் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயராமன், கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர் மகாமுனி, தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் விஜயலட்சுமி உள்ளிட்ட ஏராளமான விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் தீயணைப்புத்துறை அருகில் பூண்டி ஒன்றியம் சார்பாக அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அரசு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாவட்ட நல குழந்தைகள் நல தலைவர் நீலவானத்து நிலவன் மற்றும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மண்டல செயலாளர் சித்தாந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். பூண்டி ஒன்றிய செயலாளர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த அன்னதான விழாவில் வைகுண்டர் செந்தில், எஸ்கே குமார், பரியங்குப்பம் டெல்லி, ராமந்தண்டலம் ரமேஷ், கைகுண்டம் கார்த்திக், அருண்குமார், தயகு வளவன், பூண்டி பாகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்திய துணைக்கண்டத்தில் ஒடுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு மனிதநேயமில்லாமல் வஞ்சிக்கப்பட்ட கோடிக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைநிமிருக்காய் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பாடாற்றி உரிமைகள் பெற்றுத்தந்து மனிதனாக தலைநிமிர வைத்த எங்கள் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு அவர் பிறந்த மாதம் ஏப்ரல் மாதம் என்பது அம்பேத்கர் மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. அதைப் போலவே தமிழகத்தில் பிறந்த மாபெரும் தலைவராய் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை பிரச்சனைக்கும் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கின்ற ஒரே தலைவராக வாழ்ந்து வருகின்ற எங்களுடைய தலைவர் அறிவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பிறந்த ஆகஸ்ட் மாதம் எழுச்சி தமிழர் மாதம் என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த எழுச்சி தமிழர் பிறந்த ஆகஸ்ட் 17 இந்த மாதம் முழுவதும் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வகையிலே விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கின்ற அருமை தம்பிகள் எல்லாம் பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழகம் முழுவதும் நடத்தப் போகிறார்கள். அதன் முதற்கட்டமாக அதன் அடிப்படையில் இன்றைக்கு திருவள்ளூரில் பூண்டி ஒன்றியத்தின் மிகச்சிறந்த களப்போராளியாக வாழ்ந்து வருகின்ற அருமை தம்பி பூண்டி ராஜா அவர்கள் இன்றைக்கு முதலாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவர் பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்குகின்ற நிகழ்வை இங்கே ஒருங்கிணைத்திருக்கின்றார். இன்றைக்கு மட்டுமில்லை, இந்த மாதம் முழுவதும் 30ஆம் தேதி வரையில் அன்னதானம் வழங்குகின்ற நிகழ்வை இவர் ஒருங்கிணைத்து எழுச்சி தமிழருக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே திருவள்ளூரில் இன்றைக்கு அவர் இந்த நிகழ்வை துவக்கியிருக்கிறார்கள். மிகச்சிறந்த இந்த பணியை துவக்கியிருக்கின்ற அன்பு தம்பி ராஜா அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலே நாங்கள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய திருவள்ளூர் மாவட்டத்தின் துணை செயலாளர் தம்பி எஸ்கே குமார், அன்பு தம்பி பிரியாங்கப்பன் டில்லி, அருமை தம்பி ஒன்றிய செயலாளர் தம்பி பன்னீர், அருமை தம்பிகள் ராமதண்ட ரமேஷ் மற்றும் கைவண்டூர் கார்த்திக், அருண்குமார் அவர்களுக்கு மற்றும் தியாகவளவன் போன்ற தம்பிகளுக்கு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்பு தம்பிகளுக்கும் நன்றியும் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக இந்த மிகச்சிறந்த அன்னம் வழங்குகின்ற நிகழ்வை இங்கே ஒருங்கிணைத்து நடத்தி வருகின்ற அன்பு தம்பி பூண்டி ராஜா அவர்களுக்கு மீண்டும் சிறுத்தைகள் சார்பிலும் திருவள்ளூர் மாவட்டத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலும் நன்றியும் வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க.
அன்பு தம்பிக்கு வாழ்த்துக்கள். நெல்லையில் இளைஞர் கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு விசிக இளைஞரத்தை எழுச்சி பாசறை சார்பில் மாவட்ட செயலாளர் வெற்றிகொண்டான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட அமைப்பாளர் கோகுல்நாத், அமர்நாத், வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், மண்டல துணைத் தலைவர் கோவிந்தன், வேலூர் நாடாளுமன்ற துணை செயலாளர் வழக்கறிஞர் முருகேசன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பார்த்திபன், திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன், தொகுதி செயலாளர் புரட்சி நம்பி என்கிற சிவா, கந்தளி ஒன்றிய செயலாளர்கள் சக்தி, ஓவியர் அண்ணாமலை, திருமா விமல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மென்பொறியாளர் அருமை தம்பி கவினுடைய ஆணவ படுகொலையை கண்டித்து திருப்பத்தூர் தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய இளைஞர் எழுச்சி பாசறையின் சார்பில் ஒருங்கிணைத்து நடைபெற்ற இந்த பெருந்தல் ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட அமைப்பாளர் வெற்றிகொண்டான் அவர்களும், மாவட்டத்துடைய இளைஞர் எழுச்சி பாசறை அமைப்பாளர் கோகுல் அமர்நாத் அவர்களும் எல்லுடை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் தொடர்ச்சியாக ஆணவ படுகொலை நடந்து கொண்டிருப்பதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அதை தடுத்து நிறுத்துவதற்கு சட்டமன்றத்தில் தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் இதில் வைத்திருக்கிறோம். ஒன்றிய அரசும் இதில் தனி கவனம் செலுத்தி இந்தியா முழுக்க நடைபெறிக் கொண்டிருக்கின்ற இந்த ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த சிறப்பு தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். கவினுடைய குடும்பத்திற்கு நிதி வழங்குவதோடு மட்டுமல்லாமல் அந்த குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு அரசியலையும் வழங்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வடக்கு மாவட்டம் ஆம்பூர் பைபாஸ் சாலையில் மத சார்புரிமை காப்போம் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பான துண்டறிக்கை வாணியம்பாடி காதர்பேட்டை மசூதி தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களுக்கும் அருகில் உள்ள பொதுமக்களுக்கும் வழங்கப்பட்டது. வாணியம்பாடி நகர செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திருப்பத்தூர் வடக்கு மாவட்ட செயலாளர் CM பிரகாசம், மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் ஏசுமேரி, ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வேலு, உதயந்திரம் பேரூராட்சி நகர செயலாளர் வீரமணி, ஆலங்காயம் பேரூராட்சி செயலாளர் தமிழ்துரை, ஊடக அமைப்பாளர் ரவிக்குமார், மானவரணி மாவட்ட அமைப்பாளர் யுவராஜ், மகளிர் நகர செயலாளர் ஷர்மிளா, நகர இளைஞரணி அமைப்பாளர் ஆல்போன்ஸ், ஒன்றிய பொறுப்பாளர் கலைவேந்தன், முகாம் செயலாளர் சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாவட்ட செயலாளர் திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் வாணியம்பாடி நகரில் நகர செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் ஜூன் 14 திருச்சியில் மதசார்பு காப்போம் மக்கள் திறன் பேரணி தேசிய தலைவர் மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தலைவருடைய தலைமையில் மிகப்பெரிய பேரணி நடைபெற்றது. அந்த பேரணியில் 12 தீர்மானங்கள் போடப்பட்டது. அந்த தீர்மானமுடைய முன்னெடுக்கையை சிறுபான்மை மக்களையும் ஜனநாயகத்தை காத்திடக்கூடிய 12 தீர்மானங்கள் உள்ளது. அந்த தீர்மானங்கள் பொதுமக்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக தான் 38 மாவட்டங்களையும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்த பொதுக்கூட்டங்களை நடத்தி 12 தீர்மானங்களுடைய விலக்கோரியை எங்களுடைய தேசிய தலைவர் அண்ணன் தொல்காப்பிய திருமாவளவன் அவர்கள் போட்ட சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்திலும். அதன் பிரகாரம் நாளை 28/2025 என்று ஆம்பூர் பைபாஸ் சாலையில் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திற்கான துண்டறிக்கை தான் இங்கு மாவட்ட நகர ஒன்றிய மகளிரணி அனைத்து நிர்வாகிகளும் இந்த சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்து எங்களுடைய தலைவருடைய கொள்கையும் அவருடைய தியாகத்தையும் பறைசாற்றும்படி கூறியிருக்கிறோம். இந்த தீர்மானம் அனைத்து மக்களும் சென்றடையும் என்று நாங்கள் நம்புகிறோம். தலைவருடைய விடாமுயற்சியும் அயராத உழைப்பும் தியாகமும் என்றும் தோற்காது. அவர் பின்னால் ஜனநாயகவாதி இருக்கிறார்கள் என்று எங்களுக்கு மக்களும் கூறியது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது.
கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள பூ உடையூர் கிராமத்தை சேர்ந்தவர் பன்னீர்செல்வம். இவரது மகன் பார்த்திபன் இருசக்கர வாகனத்தில் விபத்தில் படுகாயமடைந்து புதுச்சேரி மருத்துவமனையில் மேல் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். அதன் பிறகு அவருக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சிகிச்சை பெற்றுள்ளார். இந்நிலையில் நேற்று முன்தினம் மீண்டும் அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சிதம்பரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது மரணத்தில் மர்மம் இருப்பதாகவும் அவர் சிலரால் அடித்து கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என கூறி அவரது தந்தை பன்னீர்செல்வம், விசிக கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வழி, வெளியகுடி ராஜா, மீராலூர் பழனி, கம்மாபுரம் சிடி சேகர், மணி உள்ளிட்டோருடன் சென்று சேத்தியாத்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டத்திற்கு உட்பட்ட உடையூர் கிராமத்தில் பன்னீர்செல்வம் அவர்களது மகன் பார்த்திபன் அவர்கள் கடந்த 40 நாட்களுக்கு முன்பு உடையூர் கிராமத்திலிருந்து சேத்தியாத்தோப்பு வந்திருக்கிறார். வரும் வழியிலே மிராலூர் அருகே அடிபட்டு கிடந்திருக்கிறார். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு 40 நாட்கள் தீவிர மருத்துவ சிகிச்சை பெற்று பலனின்றி இறந்திருக்கிறார். அவர் இறப்பிலே சந்தேகம் இருக்கிறது. அவர் தானாக விபத்து ஏற்பட்டு சாகவில்லை, அடிபடவில்லை. அவரை திட்டமிட்டு தாக்கியிருக்கிறார்கள் என்று பெற்றோர்களும் ஊர் மக்களும் கூறியதன் அடிப்படையில் நேற்று முதல் காவல் நிலையத்திலே நாங்கள் புகாரிட்டு பேசிக்கொண்டிருந்த நிலையில் இன்று சாலை மறியல் திட்டமிட்டு ஊர் மக்கள் சார்பிலே சாலை மறியல் திட்டமிட்டிருந்தார்கள். உடனடியாக நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் தலையிட்டு, நான் வந்திருக்கிறேன், நேரில் ஊர் மக்களை அழைத்து வாருங்கள், நீங்கள் சொல்லும் கோணத்தில் நான் விசாரிக்கிறேன் என்று கூறினார்கள். அதன் அடிப்படையில் யார் பேரெல்லாம் சந்தேகம் இருக்கிறதோ இவர்களெல்லாம் நீங்கள் உடனடியாக கைது செய்து விசாரித்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் தரப்பும் ஊர் பெரியவர்கள் ஊர் மக்கள் தரப்பிலும் கூறியிருக்கிறோம். அந்த அவர் விபத்து ஏற்பட்ட இடத்தில் 3-4 சிசிடிவி காட்சிகள் இருக்கிறது. அந்த சிசிடிவி காட்சிகளும் ஒரு சில காட்சிகள் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையிலே இருக்கிறது. எனவே மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்களும் கூறியதின் பேரிலே நாங்கள் இப்போது அந்த வழக்கை திருத்தி கொடுத்திருக்கிறோம். அந்த இப்போது கொடுத்திருக்க புதிய வழக்கின் அடிப்படையில் விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த வகையிலே அவர்கள் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறியதனால் நாங்கள் இப்போது சாலை மறியலை கைவிட்டிருக்கிறோம் தற்காலிகமாக. எனவே மரியாதைக்குரிய நம்முடைய மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் இந்த சரக துணை கண்காணிப்பாளர் அவர்களும் காவல் ஆய்வாளர்களும் இதில் உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்து கொலை வழக்கு பதிவு செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வேற 9 மணிக்கு என் பிள்ளை வீட்டுக்கு வந்து சாமி ரோட்டை வந்துட்டு என் பிள்ளை சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு நான் போய் இட்லி ஊற்றி வச்சேன். அதுக்குள்ளே என் பிள்ளைக்கு ஃபோனு வந்துடுச்சு சாமி. என் பிள்ளை 10-10:30 என் பிள்ளை வீட்டை விட்டு வெளில வந்தது. வந்த பிள்ளை வருமுன்னு நான் வாசலில் குந்திருந்தேன். 10 நிமிஷத்தில் உன் பிள்ளை ஆம்புலன்ஸில் போகுதுன்னு ஊர் தலைவர் எங்களுக்கு ஃபோன் பண்ணார். நாங்கள் ஓடி பார்த்தோம் சாமி ஓபிக்கு. என் பிள்ளை கண்ணை எல்லாம் மூடிடுச்சு. என் பிள்ளைய 2 பேர் நோக்கி தானே என் பிள்ளைய கொண்டு தான் போட்டாங்கப்பா. நான் பார்த்து உரறிஞ்சு நான் ஊரு பூரா கடன் வாங்கி என் பிள்ளை தாலியை விற்று என் பொண்ணை ஒன்றை கட்டி கொடுத்தா அது தாலியை கூட விற்று நான் பாண்டியில் கொண்டு வச்சு நான் 10 லட்சம் செலவு பண்ணினப்பா. என் பிள்ளை கீழேங்கோ நேற்று முந்தானத்து 12 மணிக்கு நான் பிள்ளைய விட்டுட்டேங்கோ. நான் தெருவில் நிற்கிறேங்கோ. எனக்கு நீதி கிடைக்கணுங்கோ சாமி. எனக்கு குழந்தைக்கு நீதி கிடைக்கணுங்கோ. என் வயிறு எரியுது சாமி. எனக்கு ஒன்றே சாமி. விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளை முன்னிட்டு மையச்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்பட் இளங்கோ தலைமையில் எழும்பூர் தொகுதியில் உள்ள சர்வோதய மாணவிகள் விடுதியில் மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர்கள் எழும்பூர் விஜயகுமார், மன்வீரன், தலித் பாலு, மண்டல செயலாளர் ரூதர், கார்த்திக், சிற்றரசி, சகாயநாதன், குமார், ஜெய்வேல், மரன், மணிவண்ணன், சுடர், யுவராஜ், பாபு, ஹரிகிருஷ்ணன், அருண், ஆசன் சா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜெய் பீம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவின் பிறந்தநாள் ஆகத்து 17. ஆகத்து 17 தமிழர் எழுச்சி நாளாக நாடு முழுக்க மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஆகத்து 17 தமிழர் எழுச்சி நாளாக இருந்தாலும் ஆகத்து 1ஆம் தேதியே
தமிழர் எழுச்சி நாளை கொண்டாடுவது என்று விடுதலை சிறுத்தை கட்சியின் மையச்சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் முடிவெடுத்து இன்று முதல் நாளான இன்று தமிழர் எழுச்சி நாளை சேத்துப்பட்டு மெக்கானிக்கல் சாலையில் அமைந்துள்ள சர்வோதய மாணவிகள் விடுதியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு மதிய உணவு வழங்கியிருக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று ஏழை எளிய மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வஞ்சிக்கப்படுற அத்தனை மக்களுக்கும் போராட வேண்டும், அவர்கள் நலனுக்காக அவர் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புவதோடு மாணவிகளும் அவர்கள் விரும்புகிற இறைவனை நோக்கி வேண்டினார்கள். உண்மையாகவே மகிழ்ச்சி அடைந்தோம். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் மண்டல செயலாளர், எங்களுடைய மண்டல செயலாளர் பெருமதிப்புக்குரிய ரூதர் கார்த்திக் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து மாணவிகளுக்கு அனைவருக்கும் உணவை வழங்கினார். எழும்பூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த அத்தனை பொறுப்பாளரும் இங்கே பங்கேற்றுள்ளார்கள். வருகை தந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துறைமுகம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த பொறுப்பாளரும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் 27, 26ஆம் தேதி இடையிலே திருநெல்வேலியில் மிகப்பெரிய படுகொலை நடந்தேறியிருக்கிறது. அதனை மிக வன்மையாக கண்டித்து 4 கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசுக்கு எழுச்சி தலைவர் அண்ணன் திருமா அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நேரடியாக முதலமைச்சரையே பார்ப்பதாக அறிவித்திருக்கிறார். நான் மையச்சென்னை வடக்கு மாவட்டத்துடைய செயலாளர். சென்னை மாவட்டத்தில் தொடர்ந்து நாங்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். குறிப்பாக மறைந்த படுகொலை செய்யப்பட்ட அன்பு தம்பி கவின் செல்வ கணேஷ் அவர்களுக்கு எங்களுடைய சென்னை மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை முதலில் செலுத்துகிறேன். திட்டமிட்டு தம்பியை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை உதவியோடு, சாதிவரி கும்பலோடு, சாதிவரி அரசியல் கட்சிகளோடு தொடர்ந்து அவர்கள் ஆலோசனை செய்து நீண்ட நாள் திட்டம் என்பது அந்த படுகொலையிலே தெரிய வருகிறது. ஆக அரசு அண்ணன் திருமா அவர்கள் என்ன கோரிக்கை வைத்தாரோ உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியின் தலைமையின் கீழ் நேரடி கண்காணிப்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதனை முதலில் செய்ய வேண்டும். குறிப்பாக இது போன்ற படுகொலைகள் நடைபெறுவதற்கு சாதிவரி அமைப்புகளும் சாதி புத்தி உள்ள கும்பலும் தான் இதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அண்ணன் திருமா அவர்கள் ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும், குறிப்பாக பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று பல நாட்களாக வலியுறுத்தி வருகிறார். குறிப்பாக சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று மார்த்தட்டி கொள்கிற அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் பொறுப்பேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்று இதுவரை 10க்கும் மேற்பட்டோர் இப்படி கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 21 22, 25 வரை இதுவரை 10க்கும் மேற்பட்ட, அதுவும் நல்ல மெத்த படித்த எல்லா வாய்ப்பும் பெற்றுள்ள இளைஞர்கள் தான் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலையை கடந்து போவதும் அல்லது படுகொலையை தெரியாமல் போவதும் படுகொலைக்கு துணை போவதற்கு சமம். ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு எந்த நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்று சொன்னால், ஆணவ படுகொலையை இந்த அரசு கண்டிக்கவில்லை என்று சொன்னால், அந்த படுகொலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆதரிக்கிறார் என்றுதான் பொருள்.
அப்படிதான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகையால் இந்த நாளில் அண்ணன் திருமா அவருடைய பிறந்த நாளில் அவர் பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் எச்சரிக்கையாகவும் அறிவுறுத்தலாகவும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. 2018 அந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு உடனே மத்திய அரசும் மாநில அரசும் ஆணவ படுகொலைக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும். குறிப்பாக கும்பல் சாதிவரி கும்பல் செய்கிற ஆலோசனைகளை பஞ்சாயத்துகளை கண்காணிக்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறது அல்லது அறிவுறுத்தியிருக்கிறது. இதனை இன்னும் மெத்தன போக்கோடு அல்லது அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிற அரசு தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுகிறோம். விரைவில் நீங்கள் தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்றாவிட்டால், பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படாவிட்டால் நேரடியாக முதலமைச்சரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதற்கு சென்னை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் தயாராவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய்பீம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒருங்கிணைந்த வடசென்னை மாவட்டம் சார்பில் மத சார்பின்மையை காப்போம் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் சென்னை வீனஸ் காந்தி சிலை அருகில் மேற்கு மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞர் அப்புன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தலைமை நிலைய செயலாளரும் 45வது வார்டு உறுப்பினர் இளம் சேகுவேரா, அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் தமிழ் இனியன், முன்னாள் மாவட்ட செயலாளர் செல்வம், மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ், முன்னாள் மாவட்ட செயலாளர் ஆதவன், மாவட்ட செயலாளர்கள் சவுந்தர், இளங்கோவன், உஷாராணி, மண்டல துணை செயலாளர் சதாசிவம், அலெக்சாண்டர், முனீஸ், வீரகுமார், ஓட்டேர் இளையா, கல்துன் ரவி, பெரம்பூர் ராஜி, கோமகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கடந்த ஜூன் 14ஆம் நாள் திருச்சியில் நடந்த மதசார்பின்மை காப்போம் மக்கள் பெருந்திரள் பேரணி வெற்றிகரமாக வரலாற்று சிறப்புமிக்க பேரணியாக நடைபெற்றதை ஒட்டி எமது தேசிய தலைவர் எழுச்சி தமிழுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடெங்கிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மாவட்டந்தோறும் இந்த பேரணியில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விளக்கி பொதுக்கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்று வடசென்னையில் மாவட்ட செயலாளர்கள் அப்புன், வழக்கறிஞர் அப்புன், சி சவுந்தர், சா இளங்கோவன், நா உஷாராணி ஆகிய 4 மாவட்ட செயலாளர்கள் தலைமையேற்று அவர்களுக்கு ஒத்துழைப்பாக மண்டல செயலாளர்கள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களும் ஒத்துழைப்பு தந்து இந்த மாபெரும் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் இங்கே கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றிருக்கிறது. தலைவர் எழுச்சி தமிழர் மதசார்பின்மை காப்போம் அந்த தீர்மானத்தை 12 தீர்மானங்களை நிறைவேற்றி தந்தார். அது மதசார்பின்மை காப்பதற்கான, இந்த தேசத்தை வழிநடத்துவதற்கான, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான பிஜேபி சங் பரிவார் அரசாங்கம் எப்படி மக்கள் விரோத தேச விரோத அரசாங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் தவிர்த்து ஒரு இந்திய தேசத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை, நவீன இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த அடிப்படையில் இந்த தேசம் நடத்தப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் மத பிரச்சாரம், மத வெறுப்பு பிரச்சாரம் செய்யாமல் அனைத்து மக்களுக்கான உரிமையோடு, சம உரிமையோடு இந்த மண்ணின் மைந்தர்களாக அனைவருக்குமான அந்த அரசியலமைப்பு சட்டம் தந்த அந்த உரிமையை பாதுகாப்பதற்கான இந்த பேரணி தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இதில் சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய அமைப்பு செயலாளர் தமிழினியன் அவர்களும், நம்முடைய மண்டல செயலாளர் நம்முடைய மண்டல செயலாளர் சுபாஷ் அவர்களும், நம்முடைய மேலிட பொறுப்பாளராக ஈரா செல்வம் அவர்களும் பங்கேற்று சிறப்பித்திருக்கிறார்கள். அனைத்து வடசென்னை விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் தலைமை நிலையத்தின் சார்பாக நாங்கள் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். தலைவர் எழுச்சி தமிழுடைய இந்த தீர்மானம் சென்னை முழுக்க, வடசென்னை முழுக்க துண்டறிக்கைகளாக பிரச்சாரம் செய்து அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கக்கூடிய அத்தனை சிறுத்தைகளுக்கும் தலைமை நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம்.
உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,